அன்பார்ந்த தமிழக மக்களே, முதலில் நான் பிதி லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது கட்சியில் 19 லட்சம் பேர் சேர்ந்துள்ளனர். ஆனால் கோயம்புத்தூர் மாநாட்டிற்கு பிற்பாடு ஒரு 5 லட்சம் பேர் அந்த கட்சியில் இருந்து விலகி இருப்பார்கள். கட்சியெல்லாம் அமைப்பு. இப்ப நேத்து அவர் ஒரு செயல் செய்தாரே, அந்த செயலிருந்து உண்மையான மானமுள்ள ரோசமுள்ள அனைத்து இந்துக்களும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அவரோட கட்சியிலிருந்து விலகிட்டு, அமைப்பிலிருந்து விலகிட்டாங்க. 90% கிட்டத்தட்ட. இப்ப 19 லட்சம் சேர்ந்திருந்தா கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் விலகி இருப்பாங்க என்னுடைய கணிப்புப்படி. ஏன்னா நமக்கு ஒரு உணர்வு வேணும். நாம் ஒரு இந்து என்ற ஒரு உணர்வு. நான் ஒரு இந்தியன், நான் ஒரு இந்து என்ற உணர்வு இருந்தால் மட்டுமே நாம் இனிமேல் தமிழகத்தில் நாம் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஏன் என்று கேளுங்கள். 15% இருக்கிற சிறுபான்மையினர் காக்கிறதுக்கு எத்தனை கட்சி தெரியுமா? திமுக இருக்குது, அண்ணா திமுக, விஜய், இப்ப அண்ணாமலை தொடங்கி இருக்காரு, பிஜே லீடர்ஸ், சீமான், 5 பேர் இருக்காங்க. 85% இருக்கிற இந்துக்களை பாதுகாக்க யார் இருக்கா? எவனுமே இல்லை. ஒரே ஒரு கட்சி, பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சி தான் இருக்கிறது 85% உள்ள இந்துக்களுக்காக வாதாட. அந்த கட்சியை புறக்கணித்து விட்டு ஒரு நபர் சென்றார் என்பதற்காக அவரை நம்பி அவர் இந்துத்துவ சித்தாந்தத்தை முன்னெடுத்து செல்வார் என்று நம்பி கோடான கோடி தொண்டர், லட்சம் தொண்டர்கள் அவர் பின்னாடி சென்றது உண்மை, நான் உட்பட. ஆனால் அவர் எடுத்த நிலைப்பாட்டினால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரும்பி தாய் கழகத்திற்கே திரும்பி விட்டனர். இதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். திரு அண்ணாமலை அவர்களே, நீங்கள் மதச்சார்பற்ற அரசியல் செய்து தமிழகத்தில் உங்களால் ஒரு கிளும் ஜெயிக்க முடியாது. அந்த காலம் கடந்து விட்டது. இது 1967 அல்ல, இது 2027. இதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மதச்சார்பற்ற என்றால் உங்களுக்கு ஓட்டு எல்லாம் சிறுபான்மையினர் கொண்டு வந்து போட்டுருவாங்க. சிறுபான்மையினர் ஓட்டு எத்தனை சதவீதம் இருக்குது? அது உங்களுக்கு எத்தனை சதவீதம் கிடைக்கும்? முதல்ல அதை கணக்கு. இந்துக்கள் எல்லாருமே பழைய இந்துக்கள் அல்ல. இந்துக்கள் இப்ப சிந்திக்க தொடங்கிட்டான். மற்றவர்கள் எவ்வாறு ஒரு முஸ்லிம் எப்படி ஒரு முஸ்லிமாக வாழ்கிறார்களோ, ஒரு கிறிஸ்டியனாக வாழ்கிறார்களோ, ஒரு இந்துவாக வாழ வேண்டும். வீட்டிலும் இந்து, வெளியிலும் இந்து. அண்ணாமலையை போல் வீட்டில் மட்டும் இருந்து வெளியில் வந்து நான் அனைவருக்கும் பொதுவானவன் என்ற நாடகமெல்லாம் நடிக்க இந்துக்களுக்கு தெரியாது. உண்மையான இந்துக்களுக்கு அது நடிகர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ணாமலை அரசியலில் ஒரு நல்ல நடிகராகிவிட்டார். அவர் எப்படி வேணாலும் நடிச்சுக்கலாம் 4 ஓட்டுக்காக. ஆனா உண்மையான தொண்டனுக்கு அப்படி நடிக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. இந்து என்று கம்பீரமாக வெளியிலும் சொல்வோம், எங்க வேணாலும் சொல்லுவார். அண்ணாமலை வேணா வீட்டிலையும் பூட்டி வச்சுட்டு வருவார். ஆனா அவர் முன்னாடி தொண்டர்கள் யாரும் வரமாட்டாங்க. தொண்டர்கள்லாம் வந்த தொண்டர்கள்லாம் திரும்பி போயிட்டாங்க. அண்ணாமலை அவர்களை நீங்கள் ஒரு சர்வே எடுத்து பாருங்கள். தமிழ்நாடு முழுவதும் எத்தனை பேர் நீங்கள் கோயம்புத்தூர் சம்பவத்துக்கு பொள்ளாச்சி மாநாட்டுக்கு பின்பாடு எத்தனை லட்சம் பேர் போயிருக்கிறார்கள், இப்ப எத்தனை லட்சம் பேர் சென்றிருக்கிறார்கள் என்று ஒரு சர்வே எடுத்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும். உங்கள் பின்னாடி இப்ப 10 சேர்ந்த உறுப்பினர்கள், பகுதி உறுப்பினர்கள் கூட உங்கள் பின்னால் இல்லை. அதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இந்துக்களை புறக்கணித்து விட்டு இனி தமிழகத்தில் யாராலும் அரசியல் செய்ய முடியாது. அதுதான் உண்மையான கள நிலவரம். ஏன்? இந்து என்றால் முட்டாள்களா? அவர்கள் யாருக்கு வேண்டுமென்றாலும் ஓட்டு போடுவார்களா? அவர்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கிறது. அவர்களுக்கும் அந்த உணர்வு உள்ளது என்பதை திரு அண்ணாமலை அவர்கள் புரிந்து கொள்ள மறந்து விட்டார். இந்துக்கள் நம்ம போய் சொன்னா எதை வேணாலும் கேட்டிக்கலாம். மற்ற மதக்காரர்கள் மட்டும்தான் கன்சால்டேஷனா இருப்பாங்க. இந்துக்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவான். அந்த நிலைமையெல்லாம் மாறிவிட்டது. பழைய இந்துக்கள் அல்ல. இது 2027. அவனுக்கு சூடு, சொரண, வெக்கம், மான, ரோசம் எல்லாமே இருக்குது.
அவனும் ஒரு மனிதன் தான், சாதாரண மனிதன் தான். ஒரு மனிதனுக்குள்ளே அனைத்தையும் இந்துக்களுக்கும் இருக்கிறது என்பதை திரு அண்ணாமலை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 4 ஓட்டுக்காக தன்னுடைய கொள்கையை மாற்ற வேண்டிய நிலைமை இந்துக்களுக்கு இல்லை. அண்ணாமலை அவர்களுக்கு வேண்டுமானால் இருக்கலாம், இந்துக்களுக்கு அந்த நிலைமை ஒருபோதும் ஏற்பட்டதில்லை. ஏன் இந்துக்கள் யாரிடத்திலாவது சென்று பிச்சை எடுக்கிறார்களா? பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. 4 ஓட்டுக்காக தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுத்து அரசியல் செய்தால் அது என்ன அரசியல்? மதச்சார்பற்ற அரசியல் செய்யுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கான அரசியலை நீங்கள் செய்தால் அதை அனைவரும் எதிர்த்துத்தான் ஆக வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கும் போது நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன? என்னுடைய அடையாளத்தை நான் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றால் இந்து என்ற அடையாளத்தை. அப்பொழுது ஏன் விட்டுக் கொடுத்தீர்கள்? இப்பொழுது யாரை திருப்திப்படுத்துவதற்காக? every action have a equal reaction. நீங்கள் செய்த செயலுக்கு நீங்கள் அங்கே உங்களுக்கு 10 ஓட்டு வருகிறது என்றால் இங்கு 50 ஓட்டு காலியாகுது. இதுதான் தெரியுதா? மேலே ஒரு கல்லை எரிந்தால் அது போகிற எரிகிற வேகத்தை விட கீழே வர்ற வேகம் அதிகமா இருக்கு, தெரியுமா? அதான் நடக்குது. நீங்க ஒவ்வொரு செயல் செய்ய உங்களுக்கு உறுப்பினர்கள் குறைந்து கொண்டேதான் வருவார்கள். 50 லட்சம் பேருக்கு வந்தா தான் கட்சி தொடங்கணும்னு சொன்னீங்க. நீங்க உண்மையாலுமே நீங்கள் சொன்ன சொல்லில் உரைத்து நிற்பவரே ஆனால் நீங்கள் 50 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்த பிற்பாடுதான் கட்சி தொடங்க வேண்டும். எல்லா மக்களையும் முட்டாள் என்று நினைத்துக் கொண்டு தன்னை மட்டும் அறிவாளி என்று நினைத்துக் கொண்டு பேசாதீர்கள். எல்லாத்துக்கும் சில காமன் சென்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களை மாதிரியே நீங்க சொல்றதை எல்லாமே கேட்டுக்கிட்டு போறதுக்கு ஒன்றும் எல்லாரும் முட்டாள் அல்ல. திரு அண்ணாமலை அவர்களே முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் படிச்சிருக்கான், எல்லாம் அவனுக்கு சில சுய புக்திகள் இருக்குது. தான் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று எல்லாரும் புரிந்து கொண்டுள்ளனர். நீங்கள் மட்டும்தான் அறிவாளி என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அவனவனுக்கு சுய அறிவு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். தாங்கள் மிதமிஞ்சிய கனவில் இருக்கிறீர்கள். தாங்கள் கனவு ஒருபோதும் நிறைவேறாது. இந்துக்களை புறக்கணித்து விட்டு நீங்கள் அரசியல் செய்தால் தமிழகத்தில் நீங்கள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பாரத் மாதா கி ஜெய்.